உணவகத்துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு வருவதற்கான அனுமதி செயல்முறையில் இந்திய உணவகங்கள் மற்றும் நாசிகண்டார் உணவகங்களுக்கு எந்த வகையான பாகுபாடும் இல்லை என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து விண்ணப்பங்களும் ஒரே தரநிலைகளின் அடிப்படையில் தான் பரிசீலனை செய்யப்படுகின்றன. அதில் தொழில் தேவைகள், நாட்டில் உள்ள தொழிலாளர் தரவுகள் மற்றும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள தொழிலாளர் கொள்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதாக மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கேட்ட கேள்விக்கு உள்துறை அமைச்சான KDN பதிலளித்தது. உணவகத்துறைக்காக மொத்தம் 11,000 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 9,000 மாற்று கோட்டாக்கள் ஆகும். இந்திய மற்றும் நாசிகண்டார் உணவகங்களும் அதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவை. இதுவே எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என்பதற்கு சான்றாகும் என KDN கூறியது. உணவகங்களுக்கான வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு கோட்டாவில் பாகுபாடு உள்ளதா? அப்படி இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன என லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார். 12வது மலேசிய திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 15 விழுக்காடு உச்சவரம்பை நிலைநிறுத்தும் நோக்கில் நாட்டில் 2023 மார்ச் 18 முதல் வெளிநாட்டு தொழிலாளர் கோட்டா விண்ணப்பங்கள் நிறுத்தப்பட்டன. வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை படிப்படியாக குறைத்து 2030ஆம் ஆண்டுக்குள் 15 விழுக்காட்டில் இருந்து 10 விழுக்காடாக குறைப்பதே அக்கொள்கையின் நோக்கமாகும். எனினும் இவ்வாண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அமைச்சரவை 3 துறைகள் மற்றும் 10 துணை துறைகளில் கேஸ் பை கேஸ் முறையில், அதாவது தேவைக்கேற்ப ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தனித்தனியாக பரிசீலித்து அனுமதி வழங்க ஒப்புதல் அளித்தது. அதில் உணவகத்துறையும் ஒன்றாகும். மலாக்கா, அலூர் கஜா, மூவார், தாம்பின், தாங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபு ஐக்கரோ மலாக்காவில் MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலை. மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 2 வாருங்கள்.